வணக்கம், முப்படையில் உதயகுமார். இன்னைக்கு என்ன ஈவெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோப் பார்க்க போறோம். இந்த ரோப் ஈவெண்ட்ல பேசிக் நம்ம வந்து எல்லாருமே ரோப் ஏறுறோம். இந்த ரோப் ஏற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து செக் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கை கிரிப்பாக இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் ஃபோர் ஆர்ம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கான்னு செக் பண்ணலாம். மூணாவது பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், தென் லாஸ்ட் ஒன்று வந்து ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தன். இந்த மூவ்மெண்ட்டில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் நம்ம ரோப்பு கிளைம் பண்ண முடியும். எல்லாருமே ரோப் ஏறுறோம். இந்த ரோப் ஏற விஷயத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஸ்ட்ரென்தன் இருந்தால் தான் நம்ம ரோப் ஏற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனதிலையும் ஒரு திங்க் பண்ணுற விஷயம் ஒன்று தான். ஆனால் நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரென்தன் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம வந்து ரோப்பு கிளைம் பண்ண முடியும். ஏன்னா உங்களை வெயிட்டை லிஃப்ட் பண்ணால் தான் நம்ம ரோப்பு கிளைம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று, நம்ம கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் நம்ம வந்து ரோப் ஏற முடியும். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப் ஏற விஷயம் தான். இந்த ரோப் ஏற விஷயத்தில் கை ஹோல்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரோப்பை டச் பண்ணுற விஷயத்துலேயே நம்ம பார்க்கலாம். சில பேர் மைல்டாக டச் பண்ணுவோம். அந்த மைல்டாக டச் பண்ணுற விஷயத்தில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் லிஃப்ட் பண்ணி ஜக் பண்ணின்னு தான் கீழே வருவீங்க. அந்த பார்ட் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணுற விஷயம் 5 ஃபிங்கர்ஸை கவர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே லிஃப்ட் பண்ணலாம். சரி, சில பேர் வந்து ரோப் எல்லாருமே ஏறுவீங்க. ஏறுற விஷயத்தில் பவர் ஹேண்ட் எது நான் பவர் ஹேண்டுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற விஷயத்தில் பவர் ஹேண்ட் இருக்கும், நான் பவர் ஹேண்டு கீழே இருக்கும். சரியா? மேக்ஸிமம் எல்லாருமே 99% ஏறுற விஷயம் பார்த்தீங்கன்னா பவர் ஹேண்ட், நான் பவர் ஹேண்ட் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி தான் போவீங்க. இதில் சப்போஸ் வந்து பவர் ஹேண்ட் மேக்ஸிமம் மேலே இருக்கும், நான் பவர் ஹேண்ட் கீழே இருக்கும். சப்போஸ் நான் பவர் ஹேண்ட் மேலே போகும்போது பவர் ஹேண்ட் மேலே போகும். இந்த கான்செப்டில் தான் இருக்கும். உங்களால் மேக்ஸிமம் சிங்கிள் சார் அளவுக்கு என்னால் ஏற முடியும் சார், நான் பவர் ஹேண்ட் மாற்றி ஏற முடியும். அந்த கான்செப்டில் போயிட்டு மேலே இருந்து டபுள் சார் அடிக்கும் போது எனக்கு கை லிஃப்ட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் ஹேண்ட் மேலே மேக்ஸிமம் வச்சுங்க, நான் பவர் ஹேண்ட் கீழே சப்போர்ட் வச்சுங்க. இந்த மூவ்மெண்ட்ல நீங்க லிஃப்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ரோப்பு கிளைம் பண்ணிடலாம். மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 20 புல்அப்ஸ் என்னால் அடிக்க முடியுது சார், பட் என்னால் ரோப் ஏற முடியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த கிரிப்பு தான் மெயின். அந்த கிரிப்புக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தில் பேசிக் பவுடர் தான். இந்த வந்து அத்லெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் புட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த பவுடரை அப்ளை பண்ணி நீங்கள் ஏறினா தாராளமாக வந்து உங்களுக்கு பேசிக் கிரிப் கிடைக்கும். ஹேண்ட் கிரிப்புக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக நம்ம மண்ணொட்டி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம கிரிப்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒர்க் அவுட் பார்த்தாச்சு. ரெண்டாவது விஷயம் பேசிக் மூவ்மெண்ட் ஆஃப் த ரோப்பும் பார்த்தாச்சு. தேர்ட் ஒன் பேசிக் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பேசிக்காக நீங்கள் பண்ணீங்கன்னா ரோப்புக்கு வந்து 50% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 50% ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்அப்ஸ் நீங்கள் அடிச்சுன்னா குறைஞ்சது 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறலாம். 3 புல்அப்ஸ் வச்சுன்னா அது தாராளமாக 6 ஸ்டெப் ஏறலாம். அது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டை வந்து புல்அப்ஸ் பார்ப்போம். இன்கேஸ் நம்ம புல்அப்ஸில் சப்போஸ் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் ஓன் பெஞ்ச் வச்சு நீங்கள் புல்அப்ஸ் அடிக்கலாம். நார்மல் புஷ்அப்ஸோட இப்போ இன்க்ளைன் புஷ்அப்ஸ் அடிக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் இந்த மாதிரி பொசிஷன் தான் அடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஸ்டூல்ஸ் இல்லை ஸ்டெப்ஸ் மேலே வச்சும் அடிக்கலாம்.
ரோப் ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம 4 ஆர்ம் ஸ்ப்ரிங் இல்லைன்னா நம்ம பேசிக்காக வந்து சிங்கிளில் கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தம்பிள்ஸ் இருந்தால் ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கான்செப்ட் தான் இல்லை. சப்போஸ் நம்ம இந்த செங்கல்லையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் நம்ம உட்டில் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த பேசிக்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம பைசெப்ஸ் வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டில் மேக்ஸிமம் இந்த பொசிஷனில் தான் இருந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நம்மகிட்ட இருக்கிற ஸ்டூல்ஸு இல்லை பெஞ்சு அந்த மூலயமா நம்ம வந்து ட்ரைசெப்ஸ் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிரிப்புக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. செகண்டு ரோப்பில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. இந்த ரோப் விஷயத்தில் 600 700 வந்து ரோப்பே கிடைக்கும். தயவுசெய்து கொஞ்சம் ரோப் வந்து வீட்டிலே வாங்கி போட்டு தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா வீட்டிலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு பார்க்க நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேசிக் ஒர்க் அவுட் நம்ம வந்து இந்த பேசிக் ஒர்க் அவுட் ஒரு 4 ஒர்க் அவுட் பார்த்தோம். அந்த பேசிக் ஒர்க் அவுட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயத்தில் அட்லீஸ்ட் 1 or 2 வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக வந்து நமக்கு வந்து அதை அடாப்ட் ஆகிட்டு ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து ரோப் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.